ஓம் சாந்தி 27/5/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அரைக்கல்பம் மாயா உங்களை சாபத்திற்கு ஆளாக்கி விட்டது. இப்போது தந்தை உங்களுடைய அனைத்து சாபங்களையும் நீக்கி ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் ஆஸ்திக்கு தகுதியானவர்கள் ஆகிவிடுவீர்கள். கேள்வி: ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான யதார்த்தமான ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் என்னவென்று புரிந்து கொண்டீர்கள்? பதில்: பழைய உலகத்தில் இருந்து இறந்து தந்தையினுடையவராக ஆகுவது, அதாவது இறந்து வாழ்பவர் ஆகுவதுதான் ஆத்ம அபிமானி ஆகுவதாகும். இந்த பழைய செருப்பை, அதாவது ஷரீரத்தை மறந்து தந்தைக்கு சமமாக அஷரீரியாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான யதார்த்தமான ரகசியமாகும். முரளியின் பாடல். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். ஒரு புறம் பக்தர்கள் கார் இருளில் இருக்கிறார்கள், இன்னொரு புறம் தாய் தந்தையின் குழந்தைகள் நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். சிவாய நமக என்றும் சொல்கிறார்கள். பிறகு உடனே நீங்கள் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறீர்கள் என்றும் சொல்கிறார்கள். அவர் அனைவருக்கும் தாய் தந்தையாகவும் இருக்கிறார், அனைவருக்கும் சுவாமியாகவும் இருக்கிறார். நிராகார பகவான் எப்படி உலகத்தை படைப்பார்? அவசியம் தாய் தந்தை தேவை. எனவே பாபா கூறுகிறார், நான் இவர் மூலமாக, அதாவது பிரம்மா மூலமாக குழந்தைகளுக்கு புதிய பிறப்பை கொடுக்கிறேன். நீங்கள் கூட நாங்கள் பழைய உலகத்திலிருந்து இறந்து பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்கிறீர்கள். அதாவது ஆத்ம அபிமானியாக ஆகியிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். தந்தை சதா ஆத்ம அபிமானியாக தான் இருக்கிறார். அவர் இச்சமயம் ஆத்ம அபிமானியாக ஆக்குவதற்கான ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஆகல இன்று நாள் முழுவதும் ஆத்ம அபிமானியாக ஆக்குவதற்கான ரகசியம் என்ன அப்படின்றது சிந்திக்கணும். பாபா நம்மை ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். குழந்தைகளின் சேவைக்காக தந்தை வந்திருக்கிறார். நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்க வேண்டியிருக்கிறது என்பதை பதித பாவனர் தந்தை அறிந்திருக்கிறார். பதித பாவனா வாருங்கள் என்று அவரை தான் நினைவு செய்கிறார்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பொதுவாக குழந்தைகள் என்றால் அனைவருக்கும் பிடிக்கும். தந்தை என்பவர் சதா குழந்தைகளின் சேவையில் இருப்பார். அதேபோல் இங்கும் ஷிவ் பாபா மிகவும் அன்பான தந்தையாக இருக்கிறார். இப்போது அவர் மூலமாக தூய்மையாகிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அதாவது பொதுவாக உலகத்துல கூட குழந்தைகள் அப்படின்னா அந்த தந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைகளுக்காகவே வாழ்றார், வேலை செய்கிறார் அல்லது சம்பாதிக்கிறார், சர்வஸ்வத்தையும் குழந்தைகளுக்காகவே கொடுக்கிறார். அதே போல பாபா கூட நம்முடைய அன்பான தந்தையாக இருக்கிறார், நம்முடைய சேவையில இருக்கிறார். அதாவது தூய்மையற்றவர்களாகிய நம்மை தூய்மையாக்கக்கூடிய சேவையில பாபா இருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார். அவரை அரைக்கல்பமாக அழைத்து வந்தோம். சத்தியுகம் திரேதா யுகத்தில் தந்தையின் ஆஸ்தியை அடைந்திருந்தோம். பிறகு ஆஸ்தி தொலைந்து போய்விட்டது. மாயா ராவணனின் சாபம் ஏற்பட்டு விட்டது. உலகத்தில் அனைவரும் துக்கமே துக்கத்தில் இருக்கிறார்கள். துக்கத்தின் மலையே விழப்போகிறது. அந்த சமயத்தில்தான் தந்தை வருகிறார். அனைவரும் பாவாத்மாவாக ஆகிவிட்டார்கள். பாவம் செய்பவர்கள் துக்கம் அடைகிறார்கள். தந்தை புண்ணியாத்மாவாக ஆக்குகிறார். பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது சதா சாந்தமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். இங்கு சாந்தமாக இருக்க முடியாது, துக்க உலகம் அல்லவா?
நான் உங்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். நாம் தான் தேவதையாக இருந்தோம், நாம் மீண்டும் தேவதையாக ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். சத்யுகம் இப்போது உங்களுக்கு தூரத்தில் இல்லை, சொர்க்கம் மிகவும் அருகில் இருக்கிறது. ஆத்மாவும் உடலும் எவ்வளவு அருகில் இருக்கிறதோ அவ்வளவு மிகவும் அருகில் இருக்கிறது. எவ்வளவு அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். எந்த அளவு ஆத்மாவும் உடலும் அருகில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு சத்யுகம் அல்லது சொர்க்கம் மிகவும் அருகில் இருக்கிறது அப்படின்றார். ஒரு வினாடியில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் அவசியம் சொர்க்கத்தின் வாரிசாக ஆகிவிட்டீர்கள். ஆனால் ஆஸ்தியில் கூட பதவியின் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. சிலர் சூரிய வம்சத்தில், சிலர் சந்திர வம்சத்தில், சிலர் பிரஜையாக வருகிறார்கள். தனித்தனி பதவிகள் இருக்கிறது. செல்லமான குழந்தைகளே, நான் பரந்தாமத்தில் இருந்து உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். நான் ராஜ்யம் செய்வதில்லை, நான் தூய்மையற்ற உலகத்தில் உங்களை தூய்மையாக்குவதற்காக தூய்மையற்ற ஷரீரத்தில் வருகிறேன். இதிலும் எவ்வளவு தடைகள் ஏற்படுகிறது. அதாவது பதித்த பாவனா வாங்குன்னு ஒரு பக்கம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பகவானாகிய நான் பரந்தாமத்திலிருந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வரேன். இதில் கூட எவ்வளவு தடைகள் ஏற்படுகிறது அப்படின்றார். இந்த 5 விகாரங்கள் என்ற ராவணன் மிகவும் பெரியதிலும் பெரிய எதிரியாக இருக்கிறான். பாபா கூறுகிறார், நான் உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியாகி உங்களை உண்மையிலும் உண்மையான தீர்த்த ஸ்தலத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். உங்களுக்கு மிகவும் சகஜமான விஷயத்தை கூறுகிறேன். பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள், தன்னை ஆத்மா என்று உணருங்கள். நீங்கள் எந்த ஒரு தீய விஷயங்களையும் கேட்கக்கூடாது. தீய விஷயங்கள் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். மாயையின் பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று தந்தைக்கு குழந்தைகள் மீது இரக்கம் ஏற்படுகிறது. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் கட்டாயம் மாயா விழுங்கிவிடும். தந்தை அதிகமான உழைப்பு ஒன்றும் கொடுப்பதில்லை, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்த பழைய தேகத்தை மறந்து என்னை நினைவு செய்யுங்கள். இது பழைய செருப்பு, பிறகு நான் உங்களுக்கு புதிய உடலை கொடுப்பேன் என்று பாபா கூறுகிறார். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களும் விசித்திரமானது. பிறகு சித்திரத்தை எடுத்து பாகத்தை நடிக்கிறது. ஞான கலசத்தை தாய்மார்களுக்கு கொடுக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். எப்போது குழந்தைகள் பாபாவை தெரிந்து கொண்டீர்களோ அப்போது ஆஸ்தி கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையை நினைவு செய்து தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து மாயையின் சாபத்திலிருந்து விடுபட வேண்டும். 2வது பாயிண்ட், தேகத்தின் பற்றை விட்டுவிட்டு அஷரீரி ஆக வேண்டும். பழைய உலகத்திலிருந்து பற்றுதலை நீக்கிவிட வேண்டும். வர்தானம், தன்னுடைய இரக்கத்தன்மையின் மூலமாக அனைவருக்கும் தன்னுடையவர் என்ற அனுபவத்தை செய்விக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக சர்வம்ச தியாகி ஆகுங்கள். அதாவது அனைத்தையும் தியாகம் செய்பவர் ஆகுங்கள். யாருடைய சங்கல்பம், சுபாவம், சம்ஸ்காரம், நேச்சர் தந்தைக்கு சமமானதாக இருக்கிறதோ அவர்கள்தான் சர்வம்ச தியாகி ஆவார்கள். எது தந்தையின் சுபாவமோ அதுவே உங்களுடையதாக ஆக வேண்டும். சம்ஸ்காரம் சதா தந்தையை போல்
சிநேகம், இரக்கம் மற்றும் கருணை நிறைந்ததாக இருக்க வேண்டும். இதற்கு பெரிய மனம் என்று சொல்லப்படுகிறது. பெரிய மனம் என்றால் அனைவரும் இவர் என்னுடையவர் என்று அனுபவம் செய்ய வேண்டும். பெரிய மனம் இருந்தால் உடல், மனம், பணம் மற்றும் சம்பந்தத்தில் வெற்றி பெருகிக் கொண்டே போகும். அதாவது வெற்றி நிறைந்திருக்கும். சிறிய மனம் உடையவர்களுக்கு உழைப்பு அதிகமாகவும் வெற்றி குறைவாகவும் இருக்கும். பெரிய மனம், இரக்க மனம் உடையவர்கள்தான் தந்தைக்கு சமமாக ஆகுவார்கள். அவர்களிடம் தலைவன் திருப்தியாக இருப்பார். ஸ்லோகன்: பரிபக்வம் ஆகுவதற்கு சோதனைகளை குட் சைன், அதாவது நல்ல சகுனம் என்று புரிந்து மகிழ்ச்சியாக இருங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை: இப்போது மனதின் குவாலிட்டியை அதிகப்படுத்துங்கள். அப்போது குவாலிட்டி ஆத்மாக்கள் நெருக்கத்தில் வருவார்கள். இதில் டபுள் சேவை இருக்கிறது. சுயத்தின் சேவையும் இருக்கிறது, பிறருடைய சேவையும் இருக்கிறது. ஆகையால் சுயத்திற்காக தனியாக உழைக்க வேண்டியதாக இருக்காது. முயற்சியின் பலனை அடைந்து விட்டேன் என்ற மனநிலை அனுபவமாகும். இந்த நேரத்தின் உயர்ந்த பலன் என்னவென்றால், சதா சுயம் அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவராக இருப்பது மற்றும் மற்றவர்களையும் நிரம்பியவர்களாக ஆக்குவதாகும். பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். தாய்க்கெல்லாம் தாயே நானும் தன் சேயே, தாய்க்கெல்லாம் தாயே நானும் தன் சேயே. உன்னால் எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உயிர் உள்ளவரை நான் செய் நன்றி மறவேன். உயிர் பிரிந்த பின்னும் உனை பிரிய மாட்டேன். காலங்கள் மாறும், அதன் காட்சிகள் மாறும். எது மாறும் போதும் நான் மாற மாட்டேன். உன் புகழை பாட உடல் நானும் எடுத்தேன். நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறவேன். தாய்க்கெல்லாம் தாயே நானும் தன் சேயே. உன்னாலே எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். நான் கல்லாக இருந்தேன், கனியாக செய்தாய். முள்ளாக இருந்தேன், என்னை மலரச் செய்தாய். நான் உதவாத பொருள் என்று உலகம்
செய்தேன்.